அன்பானவர்களே, சங்கீதம் 57 முதலாவது வசனம், எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்மா அண்டி கொள்கிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் செட்டின்களில் நிலையிலே வந்து அடைவேன். இப்போ கொரோனாங்கிறோம், என்ன வந்தாலும் இந்த விக்கினங்களா இன்னொரு விக்கினம் வந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? ஆனால் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது நாம் இயேசுடைய செட்டின் கீழ் நாம் அடைக்கலத்தை தேட தேவன் நம்மை அழைக்கிறார். மட்டுமில்ல, நாம் விசுவாச அறிக்கை செய்யணும். என்னன்னா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். யாரை நோக்கி கூப்பிடணும்? சொந்தம் பந்தம் அவங்கள இவங்கள நல்லா தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் வழியில் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். அடுத்தபடியாக என்ன பார்க்குறோன்னா, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர்கள் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பா. எத்தனை முறை யோசித்து பாருங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு வச்சு இந்த குடும்பத்தில் அவ்வளோதான். அப்படி இல்லை, நாம் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது மற்றவங்க நம்மளை விழுங்க பார்க்குறாங்க. ஆண்டர் நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் தம்முடைய கிருபையினால் நம்மை ரட்சிக்கிறார். அன்பானவர்களே, இன்னும் என்ன பார்க்குறோம்? தலைவருடைய நாவுகள் கற்கான பட்டயமா இருக்கிறது இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்திருந்தாலும் கூட ஆண்டவர் என் கால்களுக்கு கண்ணி வைக்கிறார்கள், என் ஆத்மா தோய்ந்து போயிருது, எனக்கு முன்பாக குழியை விட்டு அதன் நடுவில் விழுந்தார்கள். இதை மட்டும் நான் மனுஷன் அதை விதைக்கிறானோ அது அடுத்தே தீரணும் இல்லையா? என்ன பார்க்க சங்கீதக்காரன் சொல்லி எனக்கு முன்பாக குழியை விட்டுறாங்க, இங்கே விழட்டுன்னு சொல்லி. ஆனா விழுறது அது அவன் தான் விழுறான். எத்தனை முறை பாருங்க இல்லையா? எத்தனை முறை ஒவ்வொரு குடும்பத்தையும் யோசித்து பாருங்க. என்னென்ன குழி வெட்டினா மற்றவங்களுக்கு அந்த குழியில நீதானே விழுற. விழுந்துட்டு இப்போ விழுந்தாலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அதனால என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. இருதயம் ஆயத்தமா இருக்கிறது மூலமா நான் பாடி கீர்த்தனம் பண்ண தேவன் நம்மை அழைக்கிறார் இல்லையா? இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் விழித்து இப்பவும் நான் ஜெபிப்பதுண்டு. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜனங்களுக்குள் உண்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள் உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இப்படி என் டாக்டருக்காக நான் ஜெபம் பண்ணும் போது இந்த வசனத்தை கொடுத்தாரு. அவள் பேபிக்கு அது கீர்த்தனம் பண்ணுவேன். பைபிளில் பார்க்கும்போது டேட்டு போட்டிருக்குது. அவள் பிறந்த பொழுது எத்தனையோ பேரில் சொன்ன பொழுது இந்த பேர் அவர்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஆண்டவரே, நாம் கீர்த்தனம் பண்ண தேவன் நம்மை அழைக்கிறார். அன்பானவர்களே, இப்பொழுதும் கூட நாம் ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுவோமா? சுவாமி, நீர் பாராட்டு நன்மைகள் அனைத்து ஆண்டவரே, அதிகாலையில் நான் உண்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் எத்தனையோ குழியில் எனக்கு முன்பாக அது வெட்டப்பட்டாலும் நீர் என்னை காத்து கொண்டிருப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருக்கிறபடினால் ஆண்டவரே உண்மை நான் துதிக்கிறோம்ப்பா, என்னை வணங்குகிறோம் சுவாமி. கர்த்தாவே, மீண்டும் உங்களுக்கு துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறீரான். கோடி கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். மேற்பெருமூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென்.